இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உடம்புக்கு சத்து தரக்கூடிய குதிரவாளி தானியம் எப்படி சமைக்கிறது அப்படின்றத வீடியோல பார்க்க போறோம். குதிரவாளி தானியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஒரு 5 நிமிஷத்துலயே வந்து குக் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த குதிரவாளி தானியம் எப்படி வந்து சமைக்கிறாங்க அப்படின்றத வீடியோல பாருங்க.
குதிரைவாலி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா ப்ரிப்பேர் பண்ண குதிரைவாலி ஃபுட் சாப்பிட்டு ரொம்பவே தெம்பா பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. இது வந்து செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். இந்த குதிரைவாலி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தானிய வகை. இந்த கம்பு, சோளம்லாம் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி தான் வந்து குதிரைவாலியும் வந்து சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் டயட்டில் இருக்கவங்க வந்து இதை எடுத்துக்கிட்டால் இன்னும் ஃபேட் கொஞ்சம் ஈஸியாக வந்து பேர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த குதிரைவாலியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அது அந்த உம்மி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தில் போட்டுட்டு அதை உம்மி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரில் போட்டு வேக வச்சாலே உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து வெந்துடுது. அதுவும் இல்லாமல் ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃபுட் வந்து சாப்பிட முடியுது. இப்போ ஒருத்தருக்கு மட்டும் அப்படின்னா ஒரு 100 கிராம் வந்து ஒரு ஆலாக்கில் அளந்து ஒரு சின்ன 100 கிராம் ஒரு 100 கிராம் ஆலாக்குன்னு இருக்குது. அதில் அளந்து ஒருத்தருக்கு மட்டும் போடலாம். ஸோ நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி வச்சாலே போதும் குக்கரில். ஸோ ஈஸியாக வந்து வெந்துடுது. ஸோ வெந்துட்டு நீங்கள் வந்து வடிக்கலாம் தேவையில்ல இதை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த குதிரைவாலிக்கு சைடிஷாக வந்து பார்த்தீங்கன்னா துவையல் வச்சுக்கலாம், இல்லை சாம்பார், இல்லை வந்து நான்வெஜ் கிரேவி. ஸோ இதுவாக இருந்தாலும் வந்து இந்த குதிரைவாலி ஃபுட்டுக்கு வந்து சூட் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன வந்து பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து போடுறதுக்காக இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்காக நான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் விஜய் சேயிங் பை பை. தேங்க்யூ.